ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளநீர் பாயசம். நிறைய சம்மர் ரெசிபி இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகுது. இப்போ பார்க்க போகிறது ரொம்ப உடம்பே உங்களுக்கு நல்லா கூலிங் ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ஒரு ஈஸியாகவும் செய்யலாம். இதுக்கு முதல்ல தேங்காவோட அந்த உள்ளே இருக்க தேங்காய் பல்ப்பு எடுத்துக்கோங்க. அதோட இளநீர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாலை நல்லா கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும், அவ்வளோதான். பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி பாலாக இருந்தால் அப்படியே பாயசம் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா திக்கான பாலாக இருந்தால் ஓகே. ஒருவேளை உங்ககிட்ட திக்கான பால் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். பால் பவுடர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த பால் பவுடரில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குழச்சிருங்க. குழச்சிட்டு அதை இந்த பாலோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் உங்களுக்கு திக்காக வரும். இந்த மாதிரி இப்போது நமக்கு நல்லா நுரைச்சி, பால் திக்காக இருக்கனால நல்லா நுரைச்சி இந்த மாதிரி வருது. இதில் 2 ஸ்பூன் சுகர், இல்லைன்னா நீங்கள் தேன் கூட ஊற்றிக்கலாம். வெல்லம் போட்டிங்கன்னா பால் தெரிஞ்சிரும் சூடாக இருக்கப்ப. அதனால நான் தேன் இல்லைனா சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காயோட அந்த இளநீரில் உள்ள தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் மிக்சியில் அரைச்சதுனால நைஸாக ஓரளவுக்கு அரைச்சது அந்த பேஸ்ட்டையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். இளநீர் தேங்காயும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்து எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணிடுறோன்னா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இதில் 2 ப்ரொசீஜர் தான். ஒன்று, நம்ம அரைச்ச அந்த தேங்காய் தண்ணியோடு சேர்த்து போடுறோம். இன்னொன்று, தேங்காவை மட்டும் அந்த பல்ப்பு மட்டும் எடுத்து கொஞ்சம் தனியாக சேர்த்துக்கிறோம். திக்னஸ்க்கு கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தேங்காய் பால். எதுக்கு இந்த தேங்காய் பால் சேர்க்குறோன்னா நல்லா டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும், கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக இளநீர் தண்ணி அதுவும் சேர்த்துடுறோம். இது எந்த அளவுக்கு நீங்கள் அந்த பால் திக்காக இருக்குது, தேங்காய் பால் திக்காக ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மேலே ஏலக்காய் தூள் சேர்த்துட்டோன்னா நம்மளோட சுவையான இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் ஒரு ஸ்கூப்புக்கும் நமக்கு தேங்காய் வர்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் அரைச்சி போடுறது நல்லா நைஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பல்ப்பாக சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்திங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.